உங்களுடைய முழக்கம் தேர்தல்ல கொள்கை முழக்கமாக விஜய் இது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சம்மண்ட் டெல்லி வரைக்கும் போறாரு. அந்த 41 பேர் இறந்து போனது அது ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. அத்தனையும் மீறி சமாளிச்சு இதுக்கு அலையிறதுக்கே நேரம் சரியா போச்சு. இடைப்பட்ட காலத்தில் பிரச்சாரத்தை ரத்து பண்ணார், பல இடத்துல வந்துட்டார்ல, முடிஞ்சிருச்சு. இப்போ அவர் என்ன பண்ணணும்னா, என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபி, என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபி, இங்கே ஸ்டேட்ல எதிரி திமுகன்னு சொன்னார். திமுக அவர் தோக்கடிச்சிட்டார். எந்த காலத்திலும் பிஜேபிக்கு உள்ளே இடம் கொடுத்து விடாமல் தன்னுடைய கொள்கை பிடிப்பை சொன்ன உறுதிமொழியை காப்பாற்றித்தான் ஆட்சி கட்டில் அமர வேண்டுமே தவிர பிஜேபியிடம் அவர் ஏதாவது சமரசம் செய்து கொண்டால் அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். விஜய்னு அவங்க அப்பா பேர் நல்ல பேரை வச்சிருக்காரு. பிஜேபி என்ன சம்பரதம் பண்ண போறாருன்னு நினைக்கிறீங்க? என்ன பிஜேபி எம்எல்ஏவும் இல்ல சார், இவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு. ஏடிஎம்கே இப்ப ஷார்டேஜ் வருது, என்ன பண்றது? இப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க பாருங்க நினைக்கிறீங்களா? இல்ல சார், இப்ப ஏதாவது ஒரு கட்சி சப்போர்ட்ல வரணுன்ற நிலைமைய கண்ணன் சார் தான் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா முடியல. அது கிட்டத்தட்ட போயிட்டு தான் இருக்கு. இன்னொரு 8-10 சீட்டு வேணும் நிலைமை. ஆமா, யார் சப்போர்ட் இருந்தா தானே ஆட்சி அமைக்க முடியும். ஃபைனலா வந்துட்டீங்க, கோல் போடணும். இப்போ கோல்ட்ட வந்துட்டீங்க. பட் இப்போ என்ன சுச்சுவேஷன் பார்க்கணும். ஆனால் உங்களுடைய கொள்கை உறுதிப்பாட்டில் நிலையாக நிற்க வேண்டும். நீங்கள் அதில் ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு தொகுதி இருக்குது, அதை விட்டு வெளியே வந்து நிற்க முடியுமான்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் கேட்டீங்க. இப்போது திமுகவோட நீங்கள் போக முடியாது. கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லியிருக்கீங்க. ஆகவே அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். சூரியன் மறைவதற்குள் இந்த ஃபுல் ரிசல்ட் வந்துரும். ஓகே, புகழேந்தி சார் உங்களோட கருத்து கேட்டுக்கிட்ட இப்போ புதுக்கோட்டை சீனிவாசன் சார், இப்போதைக்கு இப்போ தமிழக அரசியல் களம் என்பது விஜய் உதயநிதி ஸ்டாலின் என்று மாறி இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தான் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 73 இடங்களில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. துணை முதலமைச்சராக இருக்கிறார், அவரை முன்னிலைப்படுத்துகிறார்கள் திமுகவில். இந்த முறை உதயநிதி ஸ்டாலினை அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள். தமிழக அரசியல் களமானது இப்போது உதயநிதி ஸ்டாலின் விஜய் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் என்ற போக்கில் செல்லும் போது அது எந்த அளவுக்கு மக்களுக்கான அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் விஜய் செயல்படுவாரா, எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி எவ்வாறு செயல்படுவார் நீங்க நினைக்கிறீங்க? இதுல அதிமுகவின் அந்த பின்னடைவு என்பது இன்னும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 53, 73 என 20 இடங்கள் வித்தியாசம் ஆன போதிலும் அதிமுகவின் நிலை என்னவாக இருக்கும்? இல்லை, ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி தான் இப்போ அரசியல் போகுது. ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களமே மாறி இருக்குதா? களம் மாறுது. என்னன்னா, இப்போ நினைக்காததெல்லாம் நடக்குது, அதிசயம் நடக்குது அரசியல்ல. நீங்க இதுல கூட எக்ஸிட் போர்டில் கூட தாவேகாவுக்கு வந்து இந்த ஒரு அமைப்பு தான் சொன்னாங்க ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்லி. மற்ற எந்த அமைப்பும் தாவேகாவை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பு போட்டாங்க. அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கு மக்களுடைய தீர்ப்பு மாறி இருக்கிற சூழ்நிலையில அதிமுகவும் ஒரு சூழல்ல ஒரு விஸ்வரூபம் எடுக்கின்ற களமும் இந்த அரசியல்ல வரும். நினைக்காததும் நடக்கும். அது என்னங்கிறது காலப்போக்கில் காலமும் மற்ற கட்சியும் தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனா ஒரு நிலையை கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு அனுபவம் வாய்ந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகளை ஒரு எதிர்க்கட்சி கொடுத்திருக்கிறதோ அந்த எதிர்க்கட்சியை நிறைவேற்றுவதற்கு ஒரு அனுபவமும் ஆற்றலும் உள்ள ஒரு இயக்கங்களோடு சேர்ந்து ஒரு அரசு அமைத்தால் அந்த அரசு நிச்சயமான ஒரு வெற்றி அரசாக, மக்கள் அரசாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.